என்ன பப்பு கையில் பேப்பர்? மா அதெல்லாம் உன்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதும்மா. ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு விஷயம் உன்ட்ட சொன்னதுனால தான் எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டுது. நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமாம், நீ நம்ம பையோட வந்திருக்க? நீ கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருது பப்பு. அதனால நீ போய் மட்டன் 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ, குடல் 1/2 கிலோ வாங்கிட்டு சீக்கிரம் வா. யாரும்மா அந்த ரீனா ஆண்டியாம்மா? அம்மா அதுக்கெல்லாம் 1 கிலோ பத்தாதும்மா, 10 கிலோ தான்மா கரெக்டாக இருக்கா. பப்பு உனக்கு வர வர வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு பப்பு. அந்த ஆன்ட்டி வந்தாங்கன்னா அவங்க முன்னாடிலாம் இப்படி பேசக்கூடாது. இந்தா போய் கறி வாங்கிட்டு வாப்போ. குடும்பம் போய் வாங்கிட்டு வரேன். பப்பு கறி மட்டும் இல்லை பப்பு, அதுக்கு தேவையான மசாலா தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி எல்லாமே வாங்கிட்டு வரணும் பப்பு. அம்மா அம்மா, இவளெல்லாம் என்ன நான் வச்சுட்டுலாம் வாங்கிட்டு வர முடியாதும்மா. ஒரு பேப்பரில் எழுதி கொடுமா, வாங்கிட்டு வரேன். இந்தா பப்பு, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. பைக்குள்ளேயே காசு இருக்குது, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வாங்கிட்டு வரேம்மா. அம்மா நான் அப்படியே ஒரு 10 ரூபா எடுத்துக்கிறேம்மா. சரி பப்பு எடுத்துக்கோ, சீக்கிரம் போயிட்டு வா. ஓகேம்மா, நான் போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். கண்ணா, என்னடா கறி வாங்க வந்திருக்கியா? இல்லை, மல்லிகை ஜாமான் வந்திருக்கேன். ஏன்னா கறிக்கல்ல கறி வாங்க வராம வேற என்ன வாங்க வருவாங்க? ஆறா மடப்பையில இருக்கா? சும்மா ஒரு கறி வாங்க வந்தேன்னு கேட்கக்கூடாதா? சரி சரி மச்சான், வா 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 வாங்கலாம். சொல்லுப்பா கண்ணா, எத்தனை கிலோ கறி போடணும் உனக்கு? என்ன கறி வேணும்? ஆட்டுக்கறி வேணுமா, கோழிக்கறி வேணுமா? பாய், எனக்கு கோழிக்கறி போடுங்க பாய். ஒரு 1 கிலோ போடுங்க பாய். அப்பு, கோழிக்கறி பிராய்லர் கோழி தான் வாங்கி சாப்பிடக்கூடாதுடா, உடம்புக்கு கெடுதியாம்மா. நாட்டுக்கோழி வேணா வாங்கிக்கிறா, நல்லா இருக்குண்டா. நாட்டுக்கோழி தான் உடம்புக்கு நல்லதுடா, சென்ட்டா இருக்குண்டா. காட்டு பண்ணி நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஏன்னா நாட்டுக்கோழி காசு நீ கொடுக்குறியா? நான் வாங்கிட்டு போய்க்கிறேன். ஏண்டா, எங்களால் எது வாங்க முடியுமோ அதை நான் வாங்க முடியும். வியாபாரத்தை கெடுக்கூடாது பப்பு. வந்தியா கறி வாங்கினியா போய்கிட்டே இருக்கணும். பார்த்தியா கத்தி எவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன்னு பார்த்து இருந்துக்க. பாய் சரிங்க பாய், எனக்கு நான் எதுவும் பேசல பாய். இந்தாங்க பாய், இந்த பேப்பரில் இருக்கிற கறியெல்லாம் போட்டு விடுங்க பாய். பாய் சாலினி, வா, நீ கறி வாங்க வந்திருக்கியா? வா சாலினி, உடனே சாலினி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹாய் பப்பு, என்ன பப்பு இவ்வளோ பெரிய பேக் வச்சுருக்க? உங்கள் வீட்டில் பின்ன விருந்தா? அம்மா சாலினி, எங்கள் ஒரு ஆண்டி வராங்க, அவங்களுக்காண்டி தான் வாங்கிட்டு போகிறேன். சாலினி, இந்த பேப்பரை வாங்கி படிப்ப சாலினி. 1 கிலோ ஆட்டுக்கறி, 1 கிலோ கோழிக்கறி, குடல் 1/2 கிலோ, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. என்ன பப்பு இதெல்லாம்? சாலினி, நீ போய் இதெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்க போல. அதுதான் வாண்ட இந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அவன் வீட்டில் கொடுத்த லிஸ்ட்டை வாண்ட கொடுத்துட்ருக்கேன். என்ன? ஐயோ சாலினி, சாரி சாலினி, நான் அந்த பேப்பரை மாற்றி கொடுத்துட்டேன். இந்த சாலினி, இந்த பேப்பர் தான். அன்பே ஆறு உயிரே ஷாலினி, உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இதுக்கு நீ தான் ஒரு விட சொல்லணும். தூக்க மாத்த வாங்கி போடுறேன் மச்சி, உனக்கு தூக்கம் வந்துடும்டா சீக்கிரமா. அட யாரா விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். வேண்டா கண்ணா, உனக்கு தெரியாது. நான் சாலினிட்ட என்ன இது சொல்ல வந்தேன்னா, என்ன கண்ணா பப்பு சொல்ல வரான்? அவன் உன்னை லவ் பண்ணுறானாம்மா. அதைத்தான் அந்த வெண்ணெய் எழுதி கொடுத்துருக்கு. ஒரு லவ் லெட்டர் கூட உனக்கு எழுத தெரியல. இதெல்லாம் லவ் பண்ணி என்னத்தை போய் சாதிக்க பையன். பப்பு ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குது பப்பு. ஏற்கனவே ஒரு பையனை நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். உன்னை நான் ஃப்ரெண்டாக தான் பப்பு பார்க்குறேன். அப்படி போடு. இதுதான் நான் அப்போ படித்து சொன்னிருந்தேன். இந்த எருமை மாடு கேட்க மாட்டானே. போய் படிக்கிற வேலையை பாடுறா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னா? இப்போ பார்த்தியா, சொன்னோம்ல அதுக்குள்ள உன்னை ஃப்ரெண்டாக தானே பார்க்குதுன்னு. ஐயோ சாலினி, என்ன சாலினி இப்படி சொல்கிற? ஐயோ என்ன பண்ண தெரியலையே. நீ என்கிட்ட பொக்கையெல்லாம் இதெல்லாம் வாங்குறத பார்த்துட்டு நான் லவ் தான் பண்ணுறவள, அதை நம்மளும் சொல்லிடலாம் நினச்சிக்கிருந்தேன். பப்பு இந்த லவ் கிவன்லாம் எங்கிட்ட தெரியாத பப்பு. நான் அவனை தவிர வேறு யாரையும் லவ் பண்ண மாட்டேன். என்ன சாலினி இப்படிலாம் சொல்கிற? நான் எவ்வளோ பெரிய கனவெல்லாம் கட்டி வச்சுருந்தேன், இப்படி இடிச்சு விட்டே சாலினி. சாலினி சாலினி, அவனை கழட்டி விடு சாலினி. என் நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாரு சாலினி, கொஞ்சம் யோசிச்சு பாரு சாலினி. ஆமாம் சாலினி, இவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, கொஞ்சம் காசு கொடுங்க, ஆள் கொஞ்சம் நல்லா வந்துடுவார். ஏலே
அவளுக்கும் இது பிடிக்கல. அவள் வந்து ஏற்கனவே ஒரு ஆளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளை போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். போய் படிக்கிற வேலையை பாருங்களா. பப்பு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அடுத்து நான் உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். சாலினி சாலினி பேரா சாலினி போகாத சாலினி ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் சாலினி. ஏய் தம்பிகளா, கறி வாங்க வந்தீங்களா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்ட் நினச்சிங்களா? நியூஸ் ஸ்டார்ட் பேப்பர் கொடுத்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அருவா எடுத்து வாயை வெட்டுங்க பாய். எப்போ பார்த்தா லவ்னு தெரிஞ்சு பார்த்தியாடா? நான் சொன்னேன்டா அந்த பிள்ளை உன்னை ஃப்ரெண்டாக தானே பார்க்குதுன்னு. ஏன்டா வந்து கறி வாங்க இடத்துல எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சட்டு பொண்ணு கையை வேலை சமைச்சு நல்லா தெம்பா தூங்கி போய் படிக்கிற வேலையை பார்ப்பாங்களா? ஏய் கண்ணா சொல்கிற கேளு தம்பி, சரியா? போயிட்டு கறியை வாங்கி கொடுத்துட்டு அடுத்து நாக வேண்டிய வேலையை பாரு தம்பி. போய் அம்மா சொல்கிற பேச்செல்லாம் கேளுங்க தம்பி. தேவையில்லாம போயிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாய் இல்லைங்க பாய், நான் நிறைய கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தேன் பாய். ஒரு நிமிஷத்தை சுக்குநூறாக உடச்சி விட்டு போயிட்டாங்க பாய். என்ன பாய் இப்படிலாம் பண்ணலாம்? சரி பாய், நீங்கள் போட்டு கொடுங்க பாய், நான் வீட்டுக்கு போகிறேன் பாய். இவர் தாஜ்மஹால் மாதிரி ஒரு கோட்டையை கட்டி வச்சிருந்தாரு. அப்படியே கேசியை கொண்டு வந்து இடிச்சு விட்டாங்க. லே தேவையான பொண்ணுங்க பின்னாலாம் சுத்தரவை விட்டு போய் படிக்கிற வேலையை பாடுறா எருவு மாடு. என்ன கண்ணா மச்சான், பேசாட்டு நான் ரூபியவே லவ் பண்ணுறேன்டா. என் ஜிங்கிலி குட்டிமாவா அவள் தாண்டா எனக்கு கரெக்டாக இருப்பா. ஏய் இதுக்கு மேலே பேசுன்னு வச்சுக்க, அந்த கரெக்டு கத்தி எடுத்து வாய் மேலே வெட்டி போடுவேன்டா. முழுமையாக ஓடி போயிடுறா. பாய் பாய், என் கையெல்லாம் வேணாம் பாய், என் தொல்லை தாங்க முடியல பாய். நான் போயிட்டு அப்புறமேல வந்து வாங்க வரேன் பாய். கண்ணா கண்ணா நில்றா கண்ணா. டேய் பப்பு, நீ வந்து என்னோட வியாபாரத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கடா. டேய் இதுக்கு மேலே பேசணும்னா அவ்வளோதான்டா. பாய் நம்மளை கையெல்லாம் கரெக்டாக போட்டீங்கல்ல பாய். முதல் இடத்த காலி பண்ணுறா. ஆலையும் மூஞ்சியும் பாரு. பாய் பாய், உங்களுக்கு பொண்ணு இருக்கா பாய்? இதுக்கு மேலே பேசினேன்னு வச்சுக்க, அவனை தோலை உரிச்சு உன்னை கண்ட கண்டமாக வெட்டி உன்னை தொங்க விட்டுருண்டா. பாய் எங்கள் அம்மாட்ட சொல்லிடாதீங்க பாய். அப்புறம் உடனே ஒன்று கடைசியாக ஒன்று சொல்லிக்கிட்டேன் பாய். உங்களோட ஹெல்மெட்டை கொஞ்சம் மூடுங்க பாய், கண்ணை கூசுது பாய். ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. உங்களெல்லாம் எப்படி வந்து உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்து வந்து எப்படி கறி வாங்க வராங்க? டேய் என் சொட்ட மண்டையை பார்த்து கிண்டல் பண்ணுறியா? டேய் மவனே, இதுக்கு மேலே பேச நினச்சிக்கோ, வெட்டியே விட வேண்டாம். உண்மையிலேயே ஓடி போடுறா. பாய் நான் போயிட்டு வரேன் பாய். பூரா கிறுக்கு பயலாக பெற்று விட்ருக்காங்க. பூரா இப்படி இருக்க காலம் கெட்டு கிடக்குது பாரு. இதெல்லாம் இப்போதே சின்ன பையனாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ லவ்லாம் சொல்லிட்டு தெரியுது. இது லவ்னா என்னன்னு தெரியுமா? ஐயோ காலம் எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேது. சரி வா நம்ம வியாபாரத்தை பார்ப்போம்.